செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றியம் பழைய நடுக்குப்பம் கிராமத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதிதாக மீன் ஏலக்கூடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது பெய்த மழையின் காரணமாக இந்த கட்டடத்தின் மேல் பகுதியில் நீர்க்கசிவு ஏற்படுகிறது. மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன்னரே நீர்க்கசிவு ஏற்படுவதால் இந்த கட்டடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மையை சரிபார்த்து சீரமைத்து திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சிவம்பட்டி கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் போக்குவரத்திற்காக பள்ளியின் மூலம் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகள் அடிக்கடி பழுது ஏற்பட்டு மாணவர்களை வைத்து வாகனங்களை தள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து பெற்றோர் பலமுறை புகார் அளித்தும் பள்ளி நிர்வாகம் மெத்தனமாக இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் பள்ளி பேருந்து பழுதாகி பாதியிலேயே நின்ற நிலையில் மாணவர்களை வைத்து பள்ளி நிர்வாகம் பேருந்தை தள்ளியுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. சிவகங்கையில் மேலூர் செல்லும் சாலையில் அரசு கால்நடை மருத்துவமனை உள்ளது. இம்மருத்துவமனை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படுகிறது. இந்நிலையில் இம்மருத்துவமனை உரிய பராமரிப்பின்றி கட்டடங்கள் சேதமடைந்து ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டு காணப்படுகிறது. மேலும் மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் முற்றிலும் சேதமடைந்து ஒரு பகுதி கீழே விழுந்துள்ளது. அது மட்டுமின்றி மருத்துவமனை வளாகத்தில் பெரும்பகுதி சீமை கருவேல மரங்கள் வளர்ந்தும் புதர் மண்டியும் காணப்படுவதால் விஷஜந்துகள் நடமாடுவதாக பொதுமக்கள் மருத்துவமனை ஊழியர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே சீமை கருவேல மரங்கள் மற்றும் புதர்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் ஒரு சமூக ஆர்வலர். சிவகங்கையில் நான் ஒரு 20 வருஷமாக குடியிருந்திருக்கிறேன். நான் படித்த ஊர்ந்து தான். இங்கே சிவகங்கையில் மேலூர் போகிற சாலையில் அரசு கால்நடை மருத்துவமனை இயங்குது. இந்த மருத்துவமனையில் காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு நிற்குது. அதுபோக என்னென்னா முட்புதர்கள் எக்கச்சக்கமாக பரவி அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் அதை மெயின்டெனன்ஸே பண்ணலை. எந்த நேரமும் எப்போ போனாலும் பாம்பு ஊறி வர்றதை அந்த ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியுது. பக்கத்தில் இடையமேலூர் அந்த பக்கத்தில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கால்நடைகளை அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர்றது வழக்கமாக இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் என்ற ஒரு நண்பர் சொன்னார், ஆஸ்பத்திரிக்கு வர்றதோட பயந்து கிடக்கு. அந்த அளவுக்கு இங்கே ஒரு சுகாதாரம் இல்லாமல் ஒரு கால்நடைகளை அச்சுறுத்தும் வகையில், மனிதனை அச்சுறுத்தும் வகையில் பூச்சிகளுடைய விஷப்பூச்சிகள் விஷ சந்துக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. எனவே ஆஸ்பத்திரி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு தணிக்கவனம் செலுத்தி இந்த மருத்துவமனை சுத்தமாகவும் தூய்மையாகவும் முட்புதர்களை அகற்றி சிறப்பாக செயல்படுத்த வேண்டும்னு பொதுமக்கள் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சென்னை காட்டுப்பாக்கம் ஜானகி நகரை சேர்ந்த தேவசேனாதிபதி என்ற இளைஞர் காஞ்சிபுரம் ஆட்டுப்புத்தூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு நேற்று சென்றுள்ளார். பின்பு உறவினருடன் தேவசேனாதிபதியும் ஆட்டுப்புத்தூர் பெரிய ஏரியில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது ஏரியின் ஆழமான பகுதிக்கு சென்ற தேவசேனாதிபதி மாயமாகியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த உடன் சென்ற உறவினர் அளித்த தகவலின் பேரில் வந்த காஞ்சிபுரம் மீட்பு பணியினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது மீட்பு பணியாளர்களிடம் தேவையான வசதிகள் இல்லாத காரணத்தால் தேடுதல் வேட்டையில் இருந்து பின்வாங்கினர். பின்பு உத்திரமேலூரிலிருந்து மீட்பு பணியினை வரவைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே கோவானூர் ஊராட்சியில் ஆதி திராவிடர் வசிக்கும் பகுதியில் உள்ள தெருவில் 2 மாதங்களுக்கு முன்பு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை போடப்பட்டது. தற்போது இந்த சாலை சிமெண்ட் கான்கிரீட் தடுப்புகள் உடைந்தும் பேவர் பிளாக் கற்கள் சேதமடைந்தும் காணப்படுகிறது. இதுகுறித்து ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே லாபம் ஈட்டும் நோக்கில் தரமற்ற சாலையை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்தில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்துடன் கூடிய குடியிருப்பு புதிய கட்டடத்தினை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ திறந்து வைத்தார். இந்த விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் மாவட்ட ஆட்சியரை காண வந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவிகளை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அலுவலக பணிகளை தொடங்கி வைத்தார். அரசு பள்ளி மாணவிகளை குத்துவிளக்கு ஏற்றி வைத்த சம்பவம் அனைவரிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகாவிற்குட்பட்ட வல்லம் ஒன்றிய குழு கூட்டம் வல்லம் ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒன்றியத்தில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக முதல்வர் நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
சென்னை எழில்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரது மகன் குட்டி 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் மாணவன் தனது வீட்டின் 4வது மாடியில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அங்கிருந்து புறாவை பிடிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த மாணவனை ஆம்புலன்ஸ் மூலம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவன் குட்டி உயிரிழந்தார். இதுகுறித்து கண்ணகி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி ஆவடி கோவிபதாகை, அசோக் நகர் மற்றும் மூலகணபதி ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இதில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆவடி மாநகர மேயர் உதயகுமார், மாநகர பொறுப்பாளர் சன் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் பேருந்து நிலையத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சார கலை நிகழ்ச்சி வீதி நாடகம் நடைபெற்றது. மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மற்றும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு தொடர்பாக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மது அருந்தி வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகள், உயிரிழப்புகள் மற்றும் அதனால் ஏற்படும் மற்ற இழப்புகள் குறித்து பொதுமக்களிடம் நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம், மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள், காவல்துறையினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புதுப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட முத்துக்கோவில்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 2 கிலோமீட்டர் தொலைவில் குமரப்பட்டி புதூரில் உள்ள அரசு பள்ளிக்கு சென்று பயின்று வருகின்றனர். அவ்வாறு வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லும் வழியில் அமைக்கப்பட்ட டிரான்ஸ்பார்ம் முற்றிலும் சேதமடைந்து எந்நேரமும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை நத்தம் மின்வாரியத்திடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் நத்தம் வாரியம் உடனடி நடவடிக்கை எடுத்து டிரான்ஸ்பார்மரை மாற்றி அமைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்த வட்டம் புதுப்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்த முத்துக்கோவில்பட்டி எனது கிராமம். இதில் மின்கம்பம் சேதமடைஞ்சிருக்கு. பள்ளி குழந்தைகளை இந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்களும் எல்லாமே அந்த வழியாகத்தான் செல்கிறோம். நத்தத்துக்கு குட்டுப்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இங்கேருந்து ஒரு சுமார் 30 வில்லைகள் இந்த பாதையில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மின்கம்பம் ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. இதை சரி செய்ய சொல்லி ஏற்கனவே நாங்கள் மின்வாரியத்தில் சொன்னோம். அதை இன்னமும் சரி செய்யாமல் இருக்கிறாங்க. இந்த மின் பாதித்து மக்களுக்கு எதுவும் சேதமடையக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசுக்கு மின்வாரியத்துக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏற்கனவே இந்த பகுதியில் மின்சாரம் தாக்கி ஆடு மாடுகள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற விபத்துகள் நடக்காமல் உடனடியாக தமிழக அரசு மின்வாரியமும் நடவடிக்கை எடுக்குமாறு இந்த கிராமத்து மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் தனியார் செக்யூரிட்டி தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து தனியார் செக்யூரிட்டியில் பாதுகாவலராக பணிபுரியும் பணியாளர்கள் காவல்துறையினருடன் நன்கு பழக வேண்டும் என்றும் குற்றங்களை தடுக்க மிகவும் உறுதுணையாக இருப்பதாகவும் தெரிவித்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதனால் போதைப் பொருளை சமுதாயத்தில் அதன் தேவையை குறைக்க ஆசிரியர்கள், பெற்றோர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். போதைப் பொருட்கள் காவல்துறை சப்ளை தான் குறைக்க முடியும். அவங்க ஆந்திரா அல்லது வட மாநிலங்கள்ல இருந்து, திரிபுரா போன்ற மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்கள் வர்றதை பெரிய அளவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் சமுதாயத்தில் அதனுடைய தேவையை குறைக்கிறதுக்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமுதாயத்தில் பெரியவங்க, சைக்காலஜிஸ்ட் இது போன்றவர்கள் முயற்சி பண்ணி மாணவர்கள் மத்தியில் போதை புழக்கத்தினுடைய தேவை இவங்க போய் தேடி அலையறக்கூடிய சூழ்நிலை. இப்போ என்ன ஆகுது, காவல்துறை போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை குறைச்ச உடனே இல்லை வருகையை குறைச்ச உடனே அந்த போதைப் பொருளுடைய விலை தான் அதிகமாகுது தவிர இவங்க நிறைய கேட்கறதுனால வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இளைஞர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாரையும் காலையில் 1 மணி நேரம் ஓட வைக்கணும். விளையாட்டுத்துறையில் ஈடுபடுத்தணும். விளையாட்டுத்துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் குடிப்பழக்கம், போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது மிக மிக குறைவு. ஏனென்றால் அவங்களுக்கு உடல் மேல நம்பிக்கை இருக்கும், உடல் மேல மரியாதை இருக்கும், உடலை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, போட்டியில் நல்ல வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களாவே இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் போதை பழக்கம் பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது. அது இல்லாத அளவுக்கு பண்றது நம்முடைய நோக்கமாக இருக்கு.
புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு படிக்கும் 583 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், கல்வி மட்டுமே வாழ்க்கையில் நம்மை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லும் எனவும், எனவே இதுபோன்ற திட்டங்களை மாணவிகள் நல்ல முறையில் பயன்படுத்தி சிறப்பான படிப்பை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கிழவன்பட்டியில் GHCL அறக்கட்டளை சார்பில் கிராமப்புற பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பெண்களுக்கான கை எம்ப்ராய்டரி மற்றும் ஆரி வேலைகளில் 60 நாட்களுக்கான மேம்பட்ட பயிற்சி வகுப்புகள் கடந்த புதன்கிழமை தொடங்கியது. வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் கிராமப்புற பெண்களுக்கு கை எம்ப்ராய்டரி மற்றும் ஆரி வேலைகளுக்கான 60 நாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் இப்பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற 32 பயிற்சியாளர்களுக்கு கை எம்ப்ராய்டரி மற்றும் ஆரி வேலைகளில் மேம்பட்ட பயிற்சி வகுப்புகளுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 24வது வார்டு EB காலனியில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் முறையான விழா மேடை மற்றும் சமையல் கூடம் இல்லாமல் மாணவ மாணவிகள் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் மதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் அரிமா நாகராஜ் தனது சொந்த செலவில் 3,15,000 ரூபாய் மதிப்பில் பள்ளிக்கு விழா மேடை மற்றும் சத்துணவு சமையல் கூடம் கட்டிக் கொடுத்துள்ளார். இதனை மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், துணை மேயர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியை தனது சொந்த செலவில் பராமரித்து வரும் மாநகர மாவட்ட செயலாளர் நாகராஜிற்கு ஆசிரியர்கள் நினைவு பரிசு வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு தாலுகாவிற்குட்பட்ட அயன்கரிசல் குளம் பகுதியைச் சேர்ந்தவர் காளிமுத்து. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு இதுகுறித்து வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 3 மாதமாக யாரிடமும் இதுகுறித்து சொல்லாமல் இருந்த சிறுமி சென்னையில் வேலை பார்த்து வந்த தந்தை ஊருக்கு திரும்பிய நிலையில் தந்தையிடம் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார். இதனையடுத்து சிறுமியின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் காளிமுத்துவை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் கடந்த 2017ஆம் ஆண்டு அதிக மதுபோதைக்காக பாட்டிலில் அஸ்பிரின் என்ற போதை மாத்திரையை கலந்து விற்பனை செய்ததாக செங்கோட்டையைச் சேர்ந்த வேம்பு, சுடலை, காசி ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு 6 ஆண்டுகள் நடைபெற்று வந்த நிலையில் காசி என்பவர் உயிரிழந்துவிட்டார். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த கூடுதல் உதவி அமர்வு நீதிமன்ற நீதிபதி மாரீஸ்வரி குற்றவாளிகள் வேம்பு மற்றும் சுடலைக்கு 2 வருட சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மிக்ஜாம் புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்ட சென்னை RK நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை பகுதியில் நிவாரணப் பொருட்கள் தொகுப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தண்டையார்பேட்டை பகுதிக்கு உட்பட்ட கலைஞர் நகர் பகுதியில் சுமார் 1500 வீடுகள் உள்ள நிலையில் அந்த வார்டின் கவுன்சிலரும் மண்டல குழு தலைவருமான நேதாஜி கணேசன் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக சென்று வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்பவரின் 17 வயதுடைய மகள் விருத்தாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மாணவி வெகுநேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் பதறிப்போன பெற்றோர் உறவினர்களின் வீடு உட்பட பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்காததால் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் மேல்பட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அப்சான். இவர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வந்த தனியார் காலனி தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் பணி முடிந்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கைலாசகிரி பகுதியில் சென்றபோது இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றியதை உணர்ந்து உடனடியாக இருசக்கர வாகனத்தை விட்டு இறங்கியுள்ளார். பின்னர் மளமளவென எரிய தொடங்கியதை அறிந்த சாலையில் செல்வோர் சிலர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த உமராபாத் போலீசார் தீயணைப்பான் மூலம் தீயை அணைத்தனர். இருப்பினும் இருசக்கர வாகனம் முற்றிலும் எரிந்து எலும்பு கூடானது. ஆம்பூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் சாலையில் சென்றவர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.